ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரியாக்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு டைம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம இப்போ நார்மலாக டேட் டைம் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட் இஸ் ஈக்குவல் டு நியூ டேட் அப்படிங்கிற அந்த கிளாஸ் வந்து கால் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்னும் ஈஸியான மெத்தட்ஸில் எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த வீடியோ வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடுறோம், ஓகேவா? ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கன்சோல் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ பேக்கேஜ் நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ npm install date minus fns. ஸோ date minus fns. ஸோ என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது க்ளோஸ் பண்ணிச்சு என்ன பண்ணிட்டோம்னா, க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்று வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ எங்கேருந்து அப்படின்னு கேட்கும். ஸோ டேட் எஃப்என்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ வந்து இம்போர்ட் ஆகிட்டு, ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு, இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எப்படி சார் டேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அவுட்புட் சேஞ்ச் பண்ணி போக ரன் பண்ணலை. ஸோ 6 அப்படின்னு போட்டு ரன் பண்ணோம்னா ரன் ஆகுது. ஓகே, ரன்னிங்கில் தான் இருக்குது, ஓகேவா? ஓகே, 64 இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி டேட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, நான் ஒரு H2 ஸோ இந்த ஸ்டைல் வந்து எடுத்துருந்தேன், ஓகேவா? ஓகே, ஸ்டைல் எடுத்துகிட்டு இன்னொரு H1 எழுதுறேன். இந்த டேட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், இன்றைக்கி டேட், ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக ரியாக்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கேலி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்மேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு என்ன கொடுக்கணும்னா, ஸோ ஒரு டேட் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து கால் பண்ணிக்கிட்டேன். கால் பண்ணிட்டு எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ என்ன ஃபார்மேட் வேணும்னா, எனக்கு வந்து இன்றைக்கி டேட் வந்து, ஸோ அதிலே சஜஷன் காட்டுது பாருங்கள். டிடி அப்படின்னா டே குறிக்கும், மந்த், இயர். ஸோ இப்படி நான் சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, போய் பார்த்தேன் எனக்கு டேட் வந்துருச்சு. ஸோ டேட் என்ன இருக்குன்னா 5/08/2024. ஸோ அதே மாதிரி எனக்கு டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா, ஸோ அதே மாதிரி கீழே ஒரு காப்பி எடுத்துகிட்டு ஸோ டைம் ஃபார்மேட் கொடுக்க போகிறேன், ஓகேவா? டைம் ஃபார்மேட் HH அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, டைம் வந்துட்டு ஸோ ஏஎம் பிஎம்மோட சேர்த்து வேணும் அப்படின்னா எஸ்எஸ்க்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஒரு ஏ கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு இது வந்து என்ன ஹவர் ஃபார்மேட்னா 12 ஹவர் ஃபார்மேட், ஓகேவா? இல்லை எனக்கு 24 ஹவர் ஃபார்மேட் வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மால் ஹெச்சுக்கு பேர் என்ன கொடுத்துருங்கன்னா ஹெச் கொடுத்துருங்க. ஹெச் கொடுத்து இந்த ஏ எடுத்து விட்ருங்க. இப்போ வந்து இது என்ன டைம்னா 24 ஹவர்ஸ் டைம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா 1929 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ டைம் வந்து என்ன சார் ஓடவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதை தான் ரன் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இதை டேரெக்டாக என்டர் பண்ண முடியாது. ஸோ டைம் இப்போ வந்து நான் ரன்னிங்கில் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கான்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் யூஸ் ஸ்டேட்டில் க்ரியேட் பண்ணிக்கிற போகிறேன். டைம் செட் டைம், ஓகேவா? ஸோ அதில் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து என்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு மாற்றிக்கிறேன், ஓகேவா? இந்த அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிட்டேன். இங்கே வச்சு இங்கே என்ன வைக்கணும்னா டைம் வந்து இங்கே வச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன இருக்கும், அதே மாதிரி தான், ஓடாத டைம் தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஓட வைக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஓட வைக்க நம்ம என்ன பண்ணணும், சேம் தான். ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்டர்வல் கால் பண்ணுவீங்க. இங்கே பார்த்தீங்களா, அதுவே அவுட்புட் காட்டுது. ஸோ அதை அப்படியே ஒரு டேப் பண்ணி விட்டிங்கன்னா, ஸோ எதுக்கு காட்டுது அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் ஐடியாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கோடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது அவ்வளோதான். ஸோ அந்த கோடை பார்த்துக்கோங்க. செட் இன்டர்வல் செட் டைம். செட் டைம் என்ன பண்ணால் டைம் வந்து அப்டேட் பண்ணும். ஸோ அது சேம் அதே ஸ்ட்ரிங்கை உள்ள கொடுத்து 1000 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஒரு செகண்டுக்கு ஒருக்கா மறுக்கா ஓடிக்கிட்டே இருக்கும். டைம் ஓடுதா, இவ்வளோ தாங்க. இங்கே நான் டேட்னே வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே வந்து டைம் அப்படின்னு மாற்றிடும், அவ்வளோதான். ஸோ ஈஸி. ஸோ ரியாக்டில் ஈஸியாக எப்படி டைமையும் டேட்டையும் வர வைக்கிறது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் செக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அதுவரை உங்கள் VK64 மறவாது இருந்தீர்கள். தேங்க்யூ வெரி மச்.